மரியாதைக்குரிய அதுபோல் இந்த கல்லூரியின் கதாநாயகன் எஸ்எம் ஜாபூர் சார் அவர்களே, ஏனைய உதவி துறை அதிபர்களே, கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, எனது உள்ளத்திலே முதலிடத்தில் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்தில் உதயமாக இந்திய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக, மறக்கத் செய்வானாக. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த கல்லூரியிலே நான் கல்வி கற்றுக் கொடுத்த காலம் ஒரு பொன்னான காலம். அந்த காலத்தை நினைக்கும் போது மனம் நெகிழ்கிறது. இருந்தால் ஒவ்வொரு நான் அன்பை பழகியிருக்கிறேன், ஒரு நண்பனாக இருந்திருக்கிறேன், ஒரு சகோதரனாக பழகியிருக்கிறேன். மாணவர்களோடு ஒன்றி இணைந்ததினால் தான் பல வெற்றிகளை நான் கண்டிருக்கிறேன். காரணமாக இந்த நாடகம் முதலாவது இடத்தில் அடைந்தது சொல்கின்ற போது அதுக்கு பின்னால் பல விடயங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த நாடகத்துக்கு ஒரு தலைப்பு ஒன்றும், எனவே தலைப்பை எப்படி பெறுவது என்ற விடயத்திலே மசூராக்கியதே. அப்பொழுது நமது இஸ்லாம் பாட ஆசிரியை நஜிமி அடிக்கர் அவர்கள் இப்படி ஒரு நாடகம் எடுத்தால் என்ன, நெருப்பு கூட்டவாசிகள் என்ற தலையத்திலே எடுத்தால் என்ன என்று ஐடியா தந்தார். நான் சற்று யோசித்தேன், நல்ல ஐடியா என்று நான் நெத்திலே சொல்லி அரபிலே எடுத்தினார். அரபிலே எடுத்து அதை தமிழ் வடிவமாக்கினேன். தமிழ் வடிவமாக்கி நாடகத்துக்கு ஏற்றா போல அதை நான் உருவாக்கி அதை எழுதினேன். எழுதுகின்ற போது பல தரம் பல நேரங்களிலே நான் அதை பற்றி சிந்திக்கு இப்படி வந்தாலும் அப்படி வந்தாலும் அல்லது மாணவருடைய விஷயம் கேட்ப அதை அமைக்க வேண்டும் என்று நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எழுதி எனக்கு உதவியாக முசூர் அவர்கள் இருந்தார்கள். பிறகு இந்த பிள்ளைகளை நாம் கொண்டு செல்கின்ற போது சும்மா செல்லக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்குரிய உபகரணங்களை வாங்கணும்னு சொல்லி நானும் இந்த முசூரும் கல்விக்கு சென்று இந்த முபாரக்கை இந்த தொட்டியை வாங்கி மேலமான கடிகள், பைப்புகள், சகலங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3500 செலவுகளை நான் செய்திருக்கிறேன். இதில் மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளை நாம் வரவேற்று இந்த நம்ம கிழக்கல் கூடத்தில் வரவேற்று பிள்ளைகளை கொண்டே வேலை வாங்கினேன். நானும் கூட வேலை வாங்குகின்ற போது கடைசியாக எல்லாரும் உதாரணமா இந்த சர்வீசருடைய பேரன் அவருக்கு சார் எங்களை வீட்டில் ஏசுவாங்க சார், பெற்றோர்கள் நாங்கள் என்ன சார் சொல்றேன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பொருள் அவர் வீட்டில் கையில கொண்டு வந்தார். அவளை வச்சு சமாளித்து விடிய இருந்து அந்த நாடகத்துக்கு ஒரு நாம் எதையும் எழுதணும், நல்ல வசனம் அதுக்கே ஒரு குறைந்த நாம் எழுதணும் எழுதி நான் இத்தனை எழுதி அதை நடிக்க வச்சு முதலாம் இடத்தை பெற்றேன். அதே நிகழ்வு தான் மாணவ மட்டத்திலும் நடைபெற வேண்டும். எனவே பிள்ளைகளுக்கு நாம் ஆசிரியர்கள் உதவியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்தால் தான் பிள்ளைகள் அதை செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் இங்கே ஒரு நாள் இரவில் வந்து நடிக்க வந்த ஒரு ஆசிரியர் பேசுகிறார், நீங்களும் அவர் வாங்க நான் மறந்து வந்து அவர்களை பார்க்கின்ற போது கவலையாக இருந்தது. நடிகர் கையிலே இல்லை, ஒரு ஆயத்தமும் இல்லை. நான் சொல்லிக் கொடுத்து பிறகு நாங்கள் இங்கே படிக்கிறீங்க. அதனால அந்த தொப்பியை நான் இந்த நாடகக்குழுவுக்கு நான் ஒப்படைக்கிறேன். இது பாடசாலையில் ஒரு சின்னமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் பாடசாலைக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த பாடசாலையில நல்ல நிலைமைகள், அதாவது நல்ல தரமான மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இனம் காணுவதுதான் ஒரு ஆசிரியர்கள். அவர்கள் எவர் பாடக்கூடியவர், எவர் நடிக்கக்கூடியவர், எவருக்கு என்ன திறமை இருக்கின்ற ஆனவன் என்றால் அவர்களோடு நாம் ஒன்று நினைவு விஷயத்தை சொல்வார்கள். இது என்றால் சொல்ல மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களை நான் யோசிக்கிறேன். ஆனால் உங்களுடைய நான் உலகத்தை சொல்லுவாங்க. உங்களுடைய மாணவ பருவம் ஒரு சிறந்த பருவம். இந்த பருவத்திலே நீங்கள் உங்களை வளர்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்காலத்திலே நல்லவர்களாக வருவீர்கள். உதாரணமாக கபூர் ஆட்சியார் என்று சொல்லக்கூடிய இப்போது 85 வயசு இருக்கும். அவரை நான் ஒரு இடத்தில் சந்தித்த போது
அவர் மௌலவி என்ன செய்வீங்க, நான் இப்பொழுதும் அல்லாஹ் தேசிய பாடசாலையை படிப்பிக்கிறேன் என்று சொன்னபோது அவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். ஆரம்ப காலத்திலே மௌலவி நானும் இன்னும் 4 பிள்ளைகளும் இன்னும் ஒரு 2-3 தமிழ் மாணவர்களும் அந்த ஸ்கூல்ல படிப்பிட்டோம். அப்போது அந்நேரங்களுக்கு காரணியில் இருந்து ஒரு பாராமல் போட்டு ஒரு தமிழ் ஆசிரியர் வருவார்கள், வந்து படிப்பிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அந்நேரம் குருவன் தான் எழும்பி நின்று மரியாதை செய்த ஒரு காரணம். அப்பொழுது பாடசாலை விட்டு போகின்ற போது அந்த பாட நேரத்திலே ஒரு தமிழ் ஒரு மாணவன் அவரை பகுதி பண்ணுவது வழக்கம். மாராமணிக்கு பகுதி பண்ண வழக்கம். ஆனால் இந்த முஸ்லீம் மாணவர்கள் எல்லாம் விளக்கி மரியாதை செய்து அழகான முறையில் கணினி செலுத்துவார்கள். உதாரணத்துக்கு பின்னரமானதும் பாடம் முடிந்து வந்து கதவை அடைத்து விட்டு என்னையும் விட்டுவிட்டு தான் செல்வார்கள். அவரை கண்டால் நான் இறங்கி விடுவேன். அப்பொழுது அவர்கள் எனக்காக காத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் உண்டாவது போனது புறப்போவார்கள். இப்படி அவர்கள் நாங்கள் அவர்களை மதிப்போம், நாங்கள் நல்லா இருந்தோம். ஆனால் அந்த தமிழ் மாணவர் என்ன செய்தார்னு சொன்னார், ஓஏ எடுத்தார், பாஸ் பண்ணினார். ஆனால் அவர் ஏழு எடுக்கவில்லை, வெளிநாட்டில் சென்று விட்டார். உழைத்து சிறப்பாக உழைத்து வந்தவருக்கு திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதான் தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டு என்ன செய்தார்னு சொன்னார், தன்னுடைய பொருளாதாரத்தை நாம் விளங்கி கையேந்துகின்ற அளவுக்கு ஆங்கிலத்திலே கையேந்தி வாழ்கின்ற அளவுக்கு வந்து விட்டார். பொழுது அவரே சொல்லுவார், இது எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னார், நான் ஆசிரியர்களை நான் அவமதித்ததனால் அந்த நிந்தனையால் ஏற்பட்ட விடயம் என்று அவர் இப்பொழுதும் மொழியை நாவலுக்கு சொல்லி காட்டினார். எனது அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அறிஞர்கள் எல்லாம் சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களுடைய ஒரே உயர்வு இருக்கிறது. அவர்களை நீங்கள் எப்பொழுதும் மதிக்க தவறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உண்மையை உயர்வடைய முடியாது. வட்டப்பூவா ஒரு அள்ளிமுட்டுவா அல்லாவை நீங்கள் கைந்து கொள்ளுங்கள், அங்கிக் கொள்ளுங்கள். கெட்ட விடயங்கள் தீய விடயங்கள் பேசுகின்ற விடயத்தில் ஒருவரை படித்த ஆசிரியர்களை படிக்கின்ற விஷயத்தில் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் நக்கல் பண்ணுவது அல்லது வேறு என்ன அவளை பற்றி சூசன வார்த்தையை நாம் எழுதுவது அல்லது அப்படி இப்படி செய்வது இருக்கிறதே, அது உங்களுக்கு தெரியாமலே உங்களை பாதாளத்துக்கு தள்ளிவிடும். எனவேதான் ஒரு ஆசிரியர் மனநஞ்சு விட்டார். உங்களுக்கு அதில் வருகிறது, ஒருவன் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு துவா, அவன் காவிராக இருந்தாலும் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுத்தாலா 7 வாரத்துக்கு மேல் நிறுத்தி அவனுக்கு துவாவை கபூல் செய்வான். எனவேதான் நண்பர்களுடைய மாணவர்களே, சில நேரங்கள் ஆசிரியர் உங்களோட கௌரவமாக இருப்பார்கள், நீங்களும் கூட அடக்கிவிட்டாங்க. ஆனால் சில ஆசிரியர்கள் அன்பாக பழங்குவார்கள். அதற்காக ஆசிரியர் நாம்